ஆண்டவர் இயேசுவிலும் லூர்து அன்னையிலும் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமது இந்திய நாட்டிற்கு கிறிஸ்தவம் நேற்று அல்லது நேற்றைய முன்தினம் வரவில்லை. ஜெர்மனியிலே நான் படித்து கொண்டிருந்த பொழுது ஜெர்மன் கிறிஸ்தவர்கள் என்னிடம் கேட்பதுண்டு, உங்கள் இந்திய நாட்டு கிறிஸ்தவத்திற்கு வயது என்ன என்று கேட்பார்கள். அப்பொழுது நான் திருப்பி கேட்பதுண்டு, உலக கிறிஸ்தவத்திற்கு வயது என்ன? 2000. அப்படி என்றால் இந்திய கிறிஸ்தவத்திற்கு வயதும் 2000. காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய 12 திரு தூதர்களிலே ஒருவராக இருந்த புனித திதுமு என்ற தோமா இந்தியாவிற்கு வந்து அப்பொழுது இருந்த அகன்ற தமிழகத்தின் ஒரு பகுதியில் சேர நாட்டிலே, இன்றைய கேரளாவிலே அவர் இறை வார்த்தையை அறிவித்து 7 திருச்சபைகளை நிறுவி இறுதியிலே தமிழகத்தின் இன்றைய தலைநகர் சென்னைக்கு சென்று முதலிலே சின்னமலையில் பணியாற்றி அதற்கு பிறகு தோமா மலையிலே மறைசாட்சியாக மரித்து அவருடைய திருவுடல் சாந்தோமிலே புதைக்கப்பட்டார். எப்படி புனித தோமா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்துவை நமது நாட்டிலே அறிமுகப்படுத்தினார். அதனால்தான் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத், கிறிஸ்தவம் இந்த நாட்டிற்கு புதிதல்ல, கிறிஸ்தவம் இந்திய மண்ணோடும் மக்களோடும் பண்போடும் மரபோடும் ஒன்றிணைந்தது. காரணம், இயேசுவினுடைய உடனடி சீடர்களில் ஒருவரான திதுமு தோமையாரே இங்கு வந்து இயேசுவை அறிவித்து இந்த நாட்டிலேயே புதைக்கப்பட்டார் என்று சொல்கிறார். எனவே அப்படி திதுமு என்ற தோமா கொண்டு வந்து அறிவித்த அந்த கிறிஸ்தவம் இன்று இந்தியா முழுவதும் பரவியிருக்கிறார். இருப்பினும் நாம் சிறுபான்மையினர் பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே சொல்கிறார், சிறுமந்தையே அஞ்ச வேண்டாம், காரணம் நான் உன்னோடு இருக்கிறேன். இன்றைக்கு இந்தியாவில் நாம் சிறுமந்தை சிறுபான்மையினர் என்று சொன்னாலும் உலக அளவிலே எந்த சமயம் பெரும்பான்மை சமயம்? அது கிறிஸ்தவ சமயம். கிறிஸ்தவ சமயத்திற்குள் பல சபைகள் இருக்கின்றன. அவற்றில் பெரும்பான்மை சபை எது என்றால் கத்தோலிக்க சபை. எனவே எப்படி ஒரு பெரிய சபைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புனித பேதுருவை அழைத்து, உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், நரகத்தின் வாயில்கள் இதனை மேற்கொள்ளா என்று சொன்னார். 2000 ஆண்டுகளாக அங்கும் இங்குமாக சில புயல்கள் கிறிஸ்தவத்தை தாக்க முயன்றாலும் கிறிஸ்தவம் எப்பொழுதும் எழுந்து வந்துவிடும். காரணம், கடவுள் ஏற்படுத்திய சமயம் இது, மனிதர்களுள் ஒருவர் ஏற்படுத்திய சமயம் அல்ல. இதனை பற்றி கார்ல் பார்த் என்ற இறையியலார் சொல்லுகிற பொழுது, மற்ற சமயங்கள் எல்லாம் மனிதர்கள் கடவுளை அடைய எடுத்த முயற்சி, கிறிஸ்தவம் மட்டும் கடவுளே மனிதர்களை அடைய எடுத்த முயற்சி என்று சொல்வார். எனவே கடவுளின் திருக்குமாரனே நம்மை தேடி வந்தார். தச்சனுக்கு பிள்ளை என்றும் தாயொருத்தி கன்னி என்றும் இச்சனங்கள் சொன்னாலும் தெய்வ திருக்குமரா தாளேடோ என்று கவிஞர் இயேசு காவியத்திலே குழந்தை இயேசுவை தாலாட்டு பாடுகிறார். எனவே இப்படி கடவுளின் திருக்குமாரன் மனிதர்களை தேடி மனிதர்களை மீட்பதற்காக இந்த உலகிற்கு வந்தார். எனவே தான் கடவுளே மனிதர்களை அடைவதற்கான முயற்சி தான் கிறிஸ்தவம் என்பது சரியான கூற்றாக அமைகிறது. அது மட்டுமல்ல, கடவுள் மனிதர்களை தேடி வருகிற பொழுது மனிதர்களை சமமாக அவர் தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். எனவேதான் கிறிஸ்தவம் மட்டும்தான் கடவுள் ஒருவர்,
அவர்தான் எல்லோருக்கும் தந்தை. அப்படி என்றால் எல்லோரும் சகோதர சகோதரிகள். இங்கே சாதியின் பெயரால் அல்லது சமூகத்தின் பெயரால் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. எல்லோரும் சகோதர சகோதரிகள். இந்த தத்துவத்தையும் மனித மாண்பையும் சொல்லித் தருவது கிறிஸ்தவம்தான். கிறிஸ்தவத்தில்தான் நீ கடவுளை எப்படி அன்பு செய்கிறாயோ அவ்வாறே உன் அயலானையும் அன்பு செய் என்று சொல்லப்படுகிறார். அயலானுக்கு அன்பு செய்யாதவனுடைய கடவுளுடைய அன்பு பொய்யானது, போலியானது என்றும் கிறிஸ்தவம் போதிக்கிறார். இப்பேற்பட்ட கிறிஸ்தவம் நமது அடையாளம், நமது பெருமை. இந்த கிறிஸ்தவத்தில் நாம் நம்முடைய கடவுளுடைய மாண்பை கொண்டாடுகிறோம், நம்முடைய மனித மதிப்பை உணர்கிறோம், நமக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் இறைவனிடமிருந்து அபரிவிதமாக பெற்றுக்கொள்கிறோம். எனவே நம்முடைய நாட்டிற்கு கிறிஸ்தவத்தை கொண்டு வந்த புனித தோமா, குறிப்பாக தமிழகத்திற்கு கிறிஸ்தவத்தை கொண்டு வந்த மற்ற 3 பேரை நாம் உறுதியாக நினைவு கூற வேண்டும், அவர்களுக்கும் நன்றி கூற வேண்டும். ஒன்று புனித தோமா, இரண்டாவது புனித பிரான்சிஸ் சவேரியார். அவர் 1500களிலே ஏறத்தாழ 500 ஆண்டுகளுக்கு முன்பாக கோவாவுக்கு வந்தவர். கோவாவில் இருந்து மயிலாப்பூருக்கு வந்து, இன்று சாந்தோம் மயிலாப்பூர் என்று அழைக்கப்படுகிறார். மயிலாப்பூர் தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் மயிலாப்பூர் என்று தான் அது அழைக்கப்பட்டார். எனவே அந்த மயிலாப்பூருக்கு வந்து அங்கே சாந்தோம் தேவாலயத்திலே மண்டியிட்டு ஜெபித்து விட்டு கடற்கரை ஓரமாக, வங்காள விரிகுடா கடற்கரை ஓரமாக மயிலாப்பூரிலே ஆரம்பித்தவர் தன்னுடைய நற்செய்தி பணியை அப்படியே ஆற்றிக்கொண்டு கடற்கரை ஓரமாக இருந்த மக்களை எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாற்றி அங்கிருந்து சென்னையிலிருந்து புதுக்கோட்டை, சிவகங்கை, தூத்துக்குடி, நாகர்கோயில் என்று கிறிஸ்தவத்தை அறிவித்தார். அதனால்தான் கேட்ட வரம் தரும் கோட்டாத்து சவேரியார் என்று அவர் போற்றப்படுகிறார். கடற்கரை பகுதி மக்கள், மீனவர்கள் எல்லாம் 500 ஆண்டுகளாக பெரும் அளவிலே கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், கிறிஸ்தவ விசுவாசத்தை கடைப்பிடிக்கிறார்கள் என்றால் அதற்கு நாம் பிரான்சிஸ் சவேரியாருக்கு நன்றி கூற வேண்டும். எனவே பிரான்சிஸ் சவேரியார் அவருடைய வரலாற்றை படித்தீர்கள் என்றால் அவர் தன்னுடைய சபை தலைவருக்கு, நிறுவனர் லொயோலா இஞ்ஞாசியாருக்கு எழுதிய கடிதத்தில் எழுதுகிறார், என்னுடைய வாஞ்சை, கிறிஸ்தவத்தை அறிவிப்பதனுடைய வாஞ்சை எவ்வளவு இருக்கிறது என்று சொன்னால், நாள் முழுவதும் நான் திருமுழுக்கு கொடுத்தாலும் கொடுத்து முடிக்க முடியவில்லை. என் கைகள் திருமுழுக்கு கொடுத்து கொடுத்து, ஞானஸ்நானம் கொடுத்து கொடுத்து சோர்ந்து போகின்றன என்று எழுதுகிறார். அவர் தனியாக யாராவது வந்தால் அப்பொழுது யார் வருவார்? முதலில் ஒரு ஆண் தான் வருவார். அவரிடம் சொல்லுவார், உன்னுடைய கிளான், உன்னுடைய காணி அத்தனையும் கூட்டி வா, அதற்கு பிறகு நான் உனக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்வாராம். எப்படித்தான் காணி காணியாக மீனவர்கள் அனைவரும் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். அன்றைய சூழலில் கிறிஸ்தவர்களுக்கு ஆன்மீக வளமும் அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறியதனால் சமூக பாதுகாப்பும் கிடைத்தது. எனவே எப்படி 500 ஆண்டுகளாக நம்முடைய கடற்கரை பகுதிகளிலே கிறிஸ்தவம் வாழ்ந்து வருகிறது, இருக்கிறது அல்ல, வாழ்ந்து வருகிறது என்றால் அதற்கு பிரான்சிஸ் சவேரியார் காரணம். அவருக்கு நாம் நன்றி கடன்பட்டவர்கள். மூன்றாவதாக 1647ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் லிஸ்பன் நகரில் பிறந்த ஜான் தே பிரிட்டோ என்னுடைய சிவகங்கை மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலர். என்னுடைய சிவகங்கை மறை மாவட்டத்தில் மறை சாட்சியாக மரித்தவர். என்றும் ஓரியூரில் இருந்து கொண்டு, செம்மண் பூமியில் இருந்து கொண்டு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களை தன்பால் ஈர்த்து கொண்டிருப்பவர். அவருடைய மறை சாட்சியம் 1793 நடக்கிறது. அதற்கு பிறகுதான்
நம்முடைய தமிழகத்தின் உள்பகுதிகளிலே கிறிஸ்தவம் பரவ ஆரம்பித்தது. அதன் விளைவாக இன்று சிவகங்கை, மதுரை, திருச்சி, கும்பகோணம், விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களிலெல்லாம் கிறிஸ்தவர்கள் பெருந்திரளாக இருக்கிறார்கள் என்றால் அவருடைய சாட்சிய வாழ்வு, அவருடைய மறைசாட்சியம். நான்காவதாக தேவசகாயம், மறைசாட்சி தேவசகாயம். மறைசாட்சி தேவசகாயம் 18வது நூற்றாண்டிலே அவர் மறைசாட்சியாக மிகுந்த வீர விசுவாசத்தோடு வாழ்ந்து மறைசாட்சியாக மாறியவர். எப்பொழுது அவரை திருச்சபை இந்திய பொதுநிலையினரின் பாதுகாவலர் என்று அறிவித்திருக்கிறார். நான் இந்த 4 பேரும் இவர் மறைசாட்சி தேவசகாயம் நீங்கள் அறிந்திருப்பது போல குளித்துறை மறைமாவட்டம் நட்டாளத்திலே பிறந்தவர். அவர் அரசு பதவியிலே, உயர்ந்த பதவியிலே இருந்தவர். திருமணமானவர். அவருடைய மனைவியின் பெயர் ஞானப்பூ. இவர்கள் இருவரும் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். இவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறியவுடன் அவருடைய அரச பதவியை அரசன் எடுத்து விடுகிறான். அவரை துன்புறுத்துகிறான். காரணம் என்ன? அதற்கு முன்னால் இருந்த அந்த சமூக படித்தட்டு நிலையை அவர் உடைத்து விடுகிறார். கிறிஸ்தவம் அனைவரும் சமம், எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்று சொல்லுகிற அந்த தத்துவத்தை உள்வாங்குகிறார். அதனால் அவர் தண்டிக்கப்படுகிறார். அவரை ஏன் இவ்வளவு கொடூரமாக மார்த்தாண்டத்திலிருந்து ஆரல்வாய் மொழி வரைக்கும் தெரு தெருவாக இழுத்துச் சென்றார்கள்? எறும்புகளுடைய புற்றுகளிலே அவரை போட்டார்கள் என்றால் மற்றவர்கள் அதை பார்த்து இனிமேல் கிறிஸ்தவராக ஆகவே கூடாது என்று நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் அவருடைய விசுவாசத்தை யாராலும் எடுக்க முடியவில்லை. கடைசியாக ஆரல்வாய் மொழியிலே சுடப்போகிறார்கள். சுடுவதற்கு முன்பாக அவருக்கு உணவு கொடுக்கிறார்கள். அவர் அந்த உணவை வாங்கி பக்கத்தில் நின்று கொண்டிருந்த பிச்சைக்காரர்களிடம் கொடுத்துவிட்டு மௌனமாக மறைசாட்சியாக மாறுகிறார். இந்த 4 பேரிலே ஒவ்வொருவரும் ஒரு பெரிய கதாநாயகர்கள் தான். ஆனால் என்னை பொறுத்தளவிலே மற்றவர்கள் எல்லாம், ஒருவர் திருத்தூதர், மற்ற 2 குருக்கள். ஆனால் மறைசாட்சி தேவசகாயம் ஒரு பொதுநிலையினர். பொதுநிலையினர்களுக்கு பொதுவாக எப்படி தோன்றும்? நமக்கு ஏண்டா இந்த வம்பு, நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளை பார்த்துக்கிட்டா பத்தாதா என்று தான் நினைக்க தோன்றும். ஆனால் அவரும் அவருடைய மனைவியும், அவருடைய மனைவி வடக்கனூரிலே புதைக்கப்பட்டிருக்கிறார். எனவே எப்படி மறைசாட்சி தேவசகாயம். அதனால் தான் இந்த பகுதியிலே, கடற்கரையிலிருந்து உள்பகுதிகளிலே அநேகம் பேர் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். எனவே நாகர்கோயில், கோட்டாறு, குளித்துறை மறைமாவட்டங்களிலே உள்பகுதிகளிலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் மறைசாட்சி தேவசகாயம். எனவே இன்றைய தமிழக திருச்சபை இந்த 4 புனிதர்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறார். இவர்கள் கொண்டு வந்த கிறிஸ்தவம். நான் சொன்னது போல கிறிஸ்தவம் நமது அடையாளம், கிறிஸ்தவம் நமது பெருமை. எனவே அத்தகைய கிறிஸ்தவத்திலே நாம் இருக்கிறோம். இப்பொழுது இன்றைய விழாவிற்கு வருவோம். அன்னை மரியாவினுடைய விழா. அன்னை மரியா இயேசு ஆண்டவருடைய தாய், நாம் அனைவருக்கும் தெரியும். இவரை பற்றி விவிலியம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. அன்னை மரியா புதிய ஏற்பாட்டு நாயகி. எனவே புதிய ஏற்பாடு தான் அன்னை மரியாவை பற்றி குறிப்பாக நற்செய்தி நூல்கள் சொல்லுகின்றன. பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன இறைவாக்கு என்று சொன்னால், இன்றைய நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 24, 25வது வசனங்களிலே சொல்லப்பட்டது, அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார். அப்படி என்றால் கடவுள் நம்மோடு என்று. இது எங்கே இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், எசையா புத்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே இருக்கிறார். அங்கே ஆகாஸ் மன்னன், யூதேயா நாட்டினுடைய அரசன் ஆகாஸ் மன்னனிடம் எசையா போய் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். அங்கே என்ன நிகழ்கிறது என்று சொன்னால், சாலமோனுக்கு பிறகு,
சாலமோனுடைய தந்தை தாவீது. தாவீது தான் எகிப்தில் இருந்து 40 வருடங்கள் மோயிசனுடைய தலைமையிலே பாலைவனத்திலே சுற்றி அலைந்து பல குழுக்களை வென்று ஒரு நாடாக மாற்றிய பேரரசன் தாவீது அரசன். பாலஸ்தீன நாட்டை தாவீது அரசன் நிறுவி முதல் பேரரசனாக ஆட்சி செய்தான். இரண்டாவது அரசன் அவனுடைய மகன் சாலமோன். வரலாற்றிலே பார்த்தீர்கள் என்றால் தாவீது அரசு தான் மிகப்பெரிய சாதனை புரிந்தவன். காரணம், பல போர்களை தொடுத்து எல்லா போர்களையும் வென்று பெரிய சாம்ராஜ்யமாக யூத சாம்ராஜ்யத்தை மாற்றியவன். ஆனால் சாலமோனுடைய காலம் மக்களால் பாராட்டப்பட்டது. காரணம், போர் இல்லை, சண்டை இல்லை, சச்சரவில்லை, மக்கள் சமாதானமாக வாழ்ந்தார்கள். ஆனால் சாலமோனுடைய மகனுக்கு பிறகு அது இரண்டாக பிரிகிறது. வடக்கு நாடு, தெற்கு நாடு என்று பிரிகிறார். யூதேயா, எருசலேமை தலைமையாக கொண்ட அந்த யூதேயா நாடு அல்லது தெற்கு நாடு சிறிய நாடு, வடநாடு பெரிய நாடு. வடநாடு யூதேய நாட்டோடு போரிடத் தொடுக்க திட்டமிடுவதை ஆகாஷ் மன்னன் அறிகிறான். அப்பொழுது சின்ன நாடு நாம் எப்படி பெரிய நாட்டோடு சண்டை போட முடியும் என்பதற்காக சிறிய நாட்டோடு போர் ஒப்பந்தம் செய்து கொண்டு சண்டைக்கு தயாராகி கொண்டிருக்கிறான். அப்பொழுதுதான் இறைவாக்கினர் எசேயாஸ் என்று சொல்லுகிறார், அப்படி செய்யாதே, உன்னுடைய பலம் போர் வீரர்கள் அல்ல, உன் பலம் சேனைகளின் ஆண்டவர்தான். எனவே அவரை முழுமையாக நம்பு, நிச்சயமாக போரில் அவர் உனக்கு வெற்றி தருவார் என்று சொல்லுகிறார். ஆனால் இவனால் நம்ப முடியவில்லை. எப்படி 5000 வீரர்களை கொண்டு போருக்கு வருகிற அரசனை 500 வீரர்களை கொண்டு சமாளிக்க முடியும் என்று அவன் நினைக்கிறான். அப்பொழுது எசேயா சொல்லுகிறார், பரவாயில்லை, நீ ஒரு அடையாளம் கேள், ஒரு அருங்குறி கேள், அது வானத்தின் கீழோ பூமிக்கு மேலோ எதுவாக இருக்கலாம், கேள், கடவுள் தருவார் என்று சொல்கிறார். அவன் பயப்படுகிறான். காரணம், அப்படி ஒரு அடையாளத்தை கொடுத்து விட்டால் நான் நம்பியாக வேண்டும். 500 பேரை கொண்டு 5000 பேரை எப்படி போரிலே சந்திப்பது, அறிவு வேணாமா என்று யோசிக்கிறான். எனவே அவன் அங்கே சமாளிக்கிறான். ஐயையோ, நான் என் கடவுளாகிய ஆண்டவரை நான் சோதிக்க மாட்டேன் என்று அருங்குறி அடையாளம் கேட்க மறுத்து விடுகிறான். அப்பொழுதுதான் எசேயா சொல்லுகிறார். எசேயா புத்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம், ஆண்டவரே உனக்கு ஒரு அடையாளம் தருவார், கருவுற்றிருக்கும் இளம்பெண் ஒரு மகனை பெற்றெடுப்பாள், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். ஒரு மன்னன் போருக்கு செல்லுகிற பொழுது போரிலே தோற்று போனான் என்றால் அவன் கொல்லப்படுவான், அவனுடைய மனைவியும் கொல்லப்படுவாள். ஒருவேளை அவள் இளமையானவளாகவும் அழகானவளாகவும் இருந்தால் பகை மன்னன் எடுத்துக்கொண்டு தன்னுடைய காமகிருத்திகளில் ஒருவராக வைத்துக்கொள்வான். இதுதான் அன்றைய நடைமுறை. ஆனால் என்ன நிகழ்கிறது? ஆகாஷ் போருக்கு செல்லுகிறான். கடவுள் சொன்னது போல அவர் நிரூபித்து காட்டுகிறார். இந்த சிறிய இராணுவம் பெரிய இராணுவத்தை வென்று விடுகிறது. அதனால் இவனுடைய அரசு சேதாரம் செய்கூலி இல்லாமல் காப்பாற்றப்படுகிறார். அவனுடைய மனைவி, கருவுற்றிருந்த இளம்பெண் அவனுடைய மனைவி மகனை பெற்றெடுக்கிறாள். அவனுக்கு ஆகாஷ் இம்மானுவேல் என்று பெயரிடுகிறான். இதுதான் வரலாற்று பின்னணி. ஆனால் இதுபோல அங்கே நிகழ்கிறது. பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு அது நிகழ்கிறது. அப்படி நிகழ்கிற பொழுது அதனை மத்தேயு எப்படி சொல்லுகிறார்? அங்கே கருவுற்றிருக்கும் இளம்பெண் என்று எழுதப்பட்டது. ஆனால் இங்கே சொல்லுகிறார், கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பாள், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் என்றுதான் கபிரியேல் தூதர் சொல்லுகிறார். அப்படி அதனைத்தான் கடவுள் முன்குறித்தது. இம்மானுவேல் என்று பெயரிடுவாய் என்று முன்குறித்தது இவ்வாறு நிகழ இருந்தது என்று மத்தேயு எழுதி வைக்கிறார். எனவே இப்படிதான் அன்னை மரியாவின் வயிற்றிலிருந்து
கடவுளுடைய திருக்குமாரன் உதிப்பார், அவர் மகனாக பிறப்பார் என்று சொல்லி வைக்கப்பட்டது. இவ்வாறு நாம் அவர் முன்னறிவிக்கப்பட்டது நிறைவேறியதை பார்க்கிறோம். மத்தேயு, லூக்கா நற்செய்திகளில் தான் இயேசுவினுடைய பிறப்பு பற்றி பேசப்படுகிறது. மார்க்கு நற்செய்தியாளரும் யோவான் நற்செய்தியாளரும் இயேசுவின் நற்செய்தியை அவருடைய திருமுழுக்கிலிருந்து, ஞானஸ்நானத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் மத்தேயுவும் லூக்காவும் அவருடைய பிறப்பிலிருந்து ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் மத்தேயுவிலே பார்த்தீர்கள் என்றால் மரியாவை பற்றி அதிகமாக பேசவில்லை. இயேசுவினுடைய பிறப்பு பற்றியும் 3 ஞானிகளுடைய வருகையை பற்றியும் தான் அதிகமாக அவர் பேசுகிறார். ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய 2 அதிகாரங்களிலே நிறைய செய்திகளை அன்னை மரியா பற்றி தருகிறார். என்னென்ன செய்திகள்லாம் தருகிறார் என்று சொன்னால், அன்னை மரியாவுக்கு கபிரியேல் தூதர் காட்சி கொடுத்தார். மத்தேயு நற்செய்தியிலே கபிரியேல் தூதர் யாருக்கு காட்சி கொடுக்கிறார்? புனித யோசேப்புவுக்கு காட்சி கொடுக்கிறார். ஆனால் லூக்கா நற்செய்தியிலே கபிரியேல் தூதர் மரியாவுக்கு காட்சி கொடுக்கிறார். மரியா எலிசபெத்தை சந்திக்க செல்லுகிறார். அவர்கள் இருவருடைய சந்திப்பிற்கு பிறகும் அவர் ஒரு பெரிய புகழ்ச்சி பாடல் பாடுகிறார். அதற்கு பிறகு அவர் மகனை பெற்றெடுக்கிறார். அவரை எருசலேம் ஆலயத்திற்கு கொண்டு வருகிறார்கள். அவருக்கு 4 சடங்குகள் செய்யப்படுகின்றன. விருத்த சேதனம் செய்யப்படுகிறது. கபிரியேல் தூதர் சொன்னது போல இயேசு என்னும் பெயர் சூட்டப்படுகிறது. அவருக்கு அவர் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறார். 4வதாக அன்னை மரியாவுக்கு சுத்திகரிப்பு செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு இயேசுவினுடைய 12 வயதிலே அவர்கள் திரியாத்திரை செல்கிறார்கள் எருசலேம் நகருக்கு. அங்கே இயேசுவை காணவில்லை. தேடி சென்று அவரை கண்டுபிடிக்கிறார்கள். எப்படி பல்வேறு செய்திகளை லூக்கா மட்டுமே நமக்கு தருவதை நாம் பார்க்கிறோம். எனவே யோவான் நற்செய்தியாளர் அவர் தருகிற செய்தி, சிறப்பு செய்திகள் 2. 1 கானாவூர் திருமணம், 2 கல்வாரி மலையில் தன்னுடைய சீடரை பார்த்து இதோ உம் தாய் என்றும், தன் தாயை பார்த்து இதோ உம் மகன் என்றும் சொல்லியார். மற்ற மார்க்கு, மத்தேயு, லூக்கா நற்செய்திகளில் அவருடைய பணிக்காலத்தில் அவருக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு பற்றிய பதிவுகள் இருக்கின்றன. இங்கே அன்னை மரியாவை பற்றி வருகிற நற்செய்திகளில் வருகிற 2 செய்திகளை இன்றைய நற்செய்தியின் அடிப்படையில் நாம் பார்ப்போம். இந்த முன்மொழிவிலே, நற்செய்திக்கு முந்தைய முன்மொழிவிலே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அன்னை மரியா எலிசபெத்தை சந்தித்த பொழுது எலிசபெத் சொன்னது, ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று விசுவசித்த நீர் பேறு பெற்றவர் என்று அன்னை மரியாவிடம் எலிசபெத் சொன்ன கூற்று. எலிசபெத் ஒரு மூதாட்டி, இவருக்கு உறவினர், அக்காமுறை வேண்டியவர். எனவேதான் அவர் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறார் என்று கபிரியேல் தூதர் சொன்னதை கேட்டு அவரை சந்தித்து அவருடைய பேறுகாலத்திலே உதவி செய்வதற்காக வந்தார். எலிசபெத் அம்மாளை பொறுத்தளவிலே டபுளி கர்ஸ்ட் என்று சொல்வார்கள், 2 முறை சாபம் பெற்றவர் என்று. ஒரு பெண் இளம்பெண்ணாக பிள்ளையை கருத்தரிக்க வேண்டும். இளம்பெண்ணாக இருக்கிற பொழுது கருத்தரிக்காமல் மலடி என்ற பெயர் பெற்றுவிட்டு முதிய வயதில் மலடி கருத்தரித்தால் அதுவும் ஒரு சாபம். எனவே இப்படி 2 சாபங்களுக்கு உள்ளானவர் எலிசபெத் அம்மாள். அவர் அங்கே மிக தெளிவாக சொல்லுகிறார், கடவுள் சொன்னது நிறைவேறும் என்று நம்பியவர். அது அவருடைய அனுபவம். என்ன அனுபவம்? இவருடைய கணவர், எலிசபெத் அம்மாளுடைய கணவர் ஒரு குரு. அவருக்கு பழைய ஏற்பாடு முழுதும் தெரியும். கடவுள் வல்ல செயல்கள் செய்யக்கூடியவர் என்று தெரியும். யாராலும் செய்ய முடியாததை எல்லாம் செய்திருக்கிறார், குறிப்பாக ஆகாசுக்கு சொன்னது போல என்றெல்லாம் தெரியும். ஆனாலும் முதிர்ந்த வயதில் உன் மனைவி
ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்று சக்கரியாசுக்கு வானதூதர் கபிரியேல் சொன்னதை அவர் மறுத்து விட்டார். அவர் என்ன அறிகுறி கொடுப்பீர், என்ன அடையாளம் கொடுப்பீர் என்று கேட்டார். என்ன அடையாளம் கொடுக்கப்பட்டது? ஊமையா போ என்ற அடையாளம் கொடுக்கப்பட்டது. எனவே அந்த 10 மாதமும் எலிசபெத் வயதிலே திருமுழுக்கு யோவான் கருத்தரித்ததிலிருந்து அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவர் ஊமையாகி போய்விட்டார். ஆனால் அன்னை மரியா வானதூதர் சொன்னதை நம்புகிறார். வானதூதர் அன்னை மரியாவிடம் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகிறார், முதிர்ந்த வயதில் உன் உறவினர் எலிசபெத்து ஒரு மகனை கருத்தாங்கியிருக்கிறார். அடுத்த வாக்கியம் மிக முக்கியமானது, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. அதனை அன்னை மரியா நம்புகிறார். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. எனவேதான் உடனடியாக புறப்பட்டு அதன் பின் என்று லூக்கா 1:39 சொல்லப்படுகிறார். அதன் பின் அப்படி என்றால் எதன் பின்? அதன் பின் என்பது மரியாவை கபிரியேல் தூதர் சந்தித்த பின் உடனடியாக அவர் புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு சென்றார் என்று லூக்கா சொல்லுகிறார். எனவே அன்னை மரியாவுடைய விசுவாசம் இங்கே பாராட்டப்படுகிறார். இந்த அன்னை மரியாவை எசையா இறைவாக்கினுடைய ஒரு பகுதியாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அது மட்டும் அல்ல, எப்பொழுது கடவுள் உலகை படைத்தாரோ அப்பொழுதே அன்னை மரியாவும் முன்குறிக்கப்பட்டவராக இருப்பதை பார்க்கிறோம். தொடக்க நூல் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் அவர்கள் ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள் பாவம் செய்து விடுகிறார்கள். பாவம் செய்கிற வரைக்கும் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த உறுத்துதலும் இல்லை, எந்த நோயும் இல்லை, மனச்சங்கடமும் இல்லை. ஆனால் அவர்கள் பாவம் செய்த பிறகு அவர்களுக்கு மன உறுத்தல் ஏற்படுகிறது, குற்ற உணர்வு ஏற்படுகிறது. அதுவரைக்கும் ஒவ்வொரு நாளும் மாலை பொழுதிலே கடவுளோடு வாக்கிங் போனவர்கள் மறைந்து கொள்கிறார்கள். கடவுள் அழைக்கிறார், ஆதாம் இங்கே போனாய், நான் நிர்வாணியாக இருப்பதால் உமக்கு பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று ஆதாம் சொல்லுகிறார். அப்பொழுது அவர் கேட்கிறார், இன்னைக்கு தான் தெரியுமாப்பா உனக்கு, நேற்றும் நிர்வாணியாக இருந்தாய், முந்த நாளும் நிர்வாணியாக இருந்தாய். பாவம் செய்த பிறகுதான் சென்ஸ் ஆஃப் ஷேம், வெட்கப்படுவது நுழைகிறது. அதற்கு பிறகுதான் நோய்கள் நுழைகின்றன, அதற்கு பிறகுதான் சாவு வருகிறது. எனவே இப்படி தண்டிக்கப்பட்ட மனுக்குலம் எப்படியே தண்டனைக்குள் ஆகிவிடக்கூடாது, இது மீட்கப்பட வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். எனவேதான் ஏவாளை பார்த்து சபிக்கிறார், நீ பிள்ளை பெறுகிற பொழுது கஷ்டப்பட்டு பிள்ளை பெறுவாய் என்று சொல்லுகிறார். பாம்பை பார்த்து, அலகையினுடைய வடிவமான பாம்பை பார்த்து நீ உன் வயிற்றால் ஊர்ந்து தின்பாய் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு சொல்லுகிறார், உனக்கும் ஒரு பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், அவள் வித்து உன் தலையை நசுக்கும் என்று சொல்லுகிறார். அதுதான் அன்னை மரியா. அந்த பெண் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், உனக்கும் ஒரு பெண்ணுக்கும் பகையை உண்டாக்குவோம். எனவே கடவுளுக்கு எதிராக அலகை மனிதனை தூண்டிவிட்டார். மனிதனுக்கு எல்லாம் இருந்துச்சு, எதுக்காக இவன் பாவம் செய்தான்? அவனுக்கு ஒரே ஒரு நப்பாசை, அழகை சொன்னதை நம்பிவிட்டான். மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும், மனிதன் கடவுளாக மாற விரும்பினான். அவனிடம் கேட்கிறது, ஏன் கடவுள் உங்களுக்கு அந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் தின்னக்கூடாது என்று சொன்னார்? புரியலை, தெரியலை. ஏன் சொன்னார் தெரியுமா? நீங்கள் அந்த கனியை சாப்பிட்டா நீங்கள் கடவுளாகவே ஆகிவிடுவீங்க. வேணாண்டா போ, நான் மனுஷனாகவே இருந்துக்கிறேன், இவ்வளவு நல்லா இருக்கிறேன், நோய் இல்லை, பேய் இல்லை, பிணி இல்லை, சாவு இல்லை, நல்லா இருந்துக்கிறேன்னு சொல்லாமல் அந்த கனியை தின்ற காரணத்தினால் அவர்கள் சவிக்கப்படுகிறார்கள். அதனால்தான் நோயும் பேயும் சாவும் நுழைந்தது இந்த உலகத்தில். ஆனால் அப்படியே கடவுள் விட்டுவிட விரும்பவில்லை. அதனால்தான் கடவுள் இந்த பெண்ணின் வழியாக
உலகை மீட்க திருவுளம் கொண்டார். இன்றைய இரண்டாவது வாசகம் சொல்வது போல கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 4:4 ஒன்வித்துக்கும் கடைசியாக கடவுள் காலம் நெருங்கிய பொழுது தன் திருமகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார் என்று சொல்லுகிறார். எனவே இப்படித்தான் அன்னை மரியாவினுடைய வரலாற்றை, வாழ்வை திருநூல்கள் சித்தரிப்பதை பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் இயேசு உலகம் தோன்றும் முன்னரே கடவுளோடு கடவுளாக ஜனித்தவர். அவர் அன்னை மரியாவின் வயிற்றிலே உதித்து கற்பவமாகி மனிதனாக பிறக்கிறார். அவரை பெற்றெடுத்த அன்னை மரியா தான் அன்னை மரியா. அன்னைக்கு பல பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கின்றன. லூர்து அன்னை என்பது அவர் லூர்து நகரிலே, பிரான்ஸ் நாட்டிலே காட்சி கொடுத்ததன் அடிப்படையிலே அவர் லூர்து அன்னை என்று அழைக்கப்படுகிறார். அன்னை மரியா பல இடங்களிலே கொண்டாடப்படுகிறார். அது தமிழகமாக இருக்கலாம், கர்நாடகா இருக்கலாம், அல்லது வட இந்தியாவாக இருக்கலாம். திருத்தலங்கள் என்று சொன்னால் பெரும்பாலும் அன்னை மரியாவுடைய திருத்தலங்களாக இருக்கும். தப்பி தவறினால் புனித அந்தோணியாருடைய திருத்தலங்களாக இருக்கும். நான் பொதுவாக சொல்கிறது உண்டு, மற்ற புனிதர்கள் எத்தனையோ புனிதர்கள் இருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கான புனிதர்கள். இவர்களெல்லாம் ஒவ்வொருவரும் தனித்துவம் படைத்தவர்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் இவர்களோடு தேர்தலில் நின்னா அன்னை மரியாவையும் அந்தோணியாரையும் எதிர்த்து தேர்தலில் நின்னா டெபாசிட் போயிடும். அந்த அளவிற்கு அன்னை மரியாவிற்கு, அதுக்கு அடுத்து அந்தோணியாருக்கு மவுஸ் இருக்கிறது. காரணம் என்ன? ஏன் மக்கள் கூட்டம் கூட்டமாக செல்கிறார்கள்? கத்தோலிக்கர்கள் மட்டுமல்ல, மற்ற கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, மற்ற சமயங்களை சார்ந்த சகோதர சகோதரிகளும் ஏன் செல்லுகிறார்கள்? இங்கே சென்றால் ஒரு கனிவான பார்வை கிடைக்கிறது. கனிவான பார்வை முதலிலே யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்வது. அப்படி ஏற்றுக்கொள்கிற ஒரு அன்னையை, எப்படி இயேசுவை கனிவோடு பார்த்தாரோ, இயேசுவை அன்போடு வளர்த்தாரோ, எப்படி இறைவனுடைய திட்டத்தை கல்வாரியிலும் ஏற்றுக்கொண்டு அந்த மனநிலையை தொடர்ந்து தன் வாழ்விலே பதித்து வைத்திருந்தாரோ, அப்பேற்பட்ட அதே மனநிலை எப்பொழுதும் காட்சிகளின் வழியாக நமக்கு தரப்படுகிறார். பல இடங்களிலே அன்னை மரியா காட்சி கொடுத்திருக்கிறார். 500 ஆண்டுகள் 2027 குவாதலூப்பேயிலே 500 வருடங்களுக்கு முன்பாக, அடுத்த ஆண்டு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக அன்னை மரியா மெக்சிகோ நகரிலே குவாதலூப்பேயிலே கொடுத்த காட்சியினுடைய 500வது ஆண்டு கொண்டாடப்பட இருக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் பல இடங்களிலே கொடுத்திருக்கிறார். பிரான்ஸ் நாட்டிலே லூர்து நகரிலே 1858 ஆண்டு பிப்ரவரி 11 முடங்கி ஜூலை மாதம் 16 வரைக்கும் 18 தடவை அன்னை மரியா பெர்னதத் சுபிரு என்ற 14 வயது பெண்மணிக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். முதலிலே இந்த சிறுமி, அதே போல பாத்திமாவிலே அன்னை காட்சி கொடுத்த பொழுது 3 சிறுவர்களுக்கு தான் காட்சி கொடுத்தார். லூசியா, ஜெசிந்தா, பிரான்சிஸ்கோ என்ற 3 சிறுவர்களுக்கு. ஏன் அன்னை மரியா பெரும்பாலும் சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்தார் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாம் பார்க்கிறோம் குவாதலூப்பிலே ஒரு பெரியவருக்கு தான் காட்சி கொடுக்கப்பட்டார். நான் கொஞ்சம் நகைச்சுவையாக சொல்கிறது உண்டு. கடவுள் யாரிடம் பேசுகிறார், யாருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார்? தன்னை போல கபடற்றவர்களுக்கு தான் என்று சொல்வது. நான் என்னுடைய பணி வாழ்க்கையில் 40 வருஷம் குரு, 3 ஆண்டுகள் ஆயர். முதல் பங்கு கொடைக்கானல், கடைசி பங்கு மதுரை ஜெபமாலை அன்னை கோயில். அந்த முதல் பங்கில் பங்குசாமியாரா சின்ன வயசில் டாக்டரேட் முடிச்சுட்டு வந்த உடனே பங்குசாமியார். அங்கே ஒரு பாட்டி, கொடைக்கானல் குளிரான இடம். 4 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு முன்னாடி வந்து இப்படியே நடுங்கிட்டு நிற்கும். 5 மணிக்கு சாக்ரிஸ்டன் வந்து
திறந்த உடனே முதல்ல ஆளாக போவோம். அப்புறம் பூசையெல்லாம் முடிஞ்சு 8 மணி வரைக்கும் கோயிலேருந்து ஜெபம் பண்ணும். எனக்கு ரொம்ப அதை பிடிக்கும். ஏன்னா இப்படி ஜெபம் பண்ணுதே, எப்படி அதிகாலையிலே புறப்பட்டு குளிரில் வருதே அப்படின்னு சொல்லி அது என்கிட்ட சொல்லும். எனக்கு அன்னை மரியா காட்சி கொடுத்தாங்க, சூசையப்பர் காட்சி கொடுத்தார், ஆண்டவர் இயேசு காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லும். ஒருவேளை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தேன். அப்புறம் ஹவுஸ் விசிட்டுக்கு போகும்போது தான் தெரிஞ்சு அது மருமகளை பார்த்து சிரிச்சிட்டா போதும், அங்கே குருஷேத்திர போர் வெடிச்சிடும். அடுத்த 6 மாதத்துக்கு அது மகனும் மருமகளும் பார்த்துக்கவே முடியாது, அப்படி சண்டையாகி போயிடும். அப்புறம் அதை கூப்பிட்டு நான் சொன்னேன், இந்த பாட்டி நீ இந்த இயேசு காட்சி கொடுத்தாரு, மாதா காட்சி கொடுத்தாங்கன்னு சொல்கிறதெல்லாம் பொய். உன்னுடைய மருமகளையும் மகனையும் நீ வாழ விட்டாதான் உனக்கு நல்ல சாவு கிடைக்கும். நீ மனசு திருந்தலைன்னு வச்சுக்கோ, உனக்கு நான் கல்லறை கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அது ஒருத்தர் சாமியாராக இருந்தார் வேறு ஒரு இடத்துல. அது என்கிட்ட என்ன சொன்னிச்சுன்னா, போங்க சாமி நீங்கள் மாறி போயிடுவிய, என் சாமி அடுத்த பங்கு சாமியார்கிட்ட கொஞ்சம் நைஸ் பண்ணி எனக்கு கல்லறையில் இடம் கொடுத்துருவார் அப்படின்னு சொன்னிச்சு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதுதான் நடந்துச்சு. நான் மாறி போயிட்டேன். அடுத்தவர் வந்த பிறகு இது செத்துச்சு, எப்படியோ கல்லறை கொடுத்தாங்க. ஆனால் காட்சிகள், நிறைய காட்சிகள் சொல்லப்படுகின்றன. ஆனால் எந்த காட்சிகள் திருச்சபையால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்று சொன்னால், சிறுவர்களுக்கு, சுயநலமற்றவர்களுக்கு, தூயவர்களுக்கு கொடுக்கப்படுகிற காட்சிகள். எனவே அவர்களுடைய வாழ்வு கேள்விக்கு உட்படாத வாழ்வாக இருக்க வேண்டும். அப்படி இருப்பவர்களுடைய காட்சிகள் தான் பரிசோதிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இந்த பெர்னடித்து சிறுமிக்கு 18 தடவை அவர் காட்சி கொடுத்தார். ஆனால் முதல் முறை காட்சி கொடுத்ததான் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி. அதனால்தான் உலகம் முழுவதும் லூர்து மாதாவினுடைய திருவிழாவை பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி கொண்டாடுகிறோம். முன்னுரையிலே இங்கே வாசிக்கப்பட்டது போல உலகம் முழுவதும் அன்னை மரியாவினுடைய திருத்தலங்களிலே நிறைய புதுமைகள் நிகழ்கின்றன. நம்முடைய வேளாங்கண்ணி திருத்தலம் ஒரு எடுத்துக்காட்டு தான். ஆனால் நான் ஒரு சில முறை லூர்து நகருக்கு திரியாத்திரராக, திருப்பயணியாக சென்று வந்திருக்கிறேன். அதில் ஒரு முறை நான் 2வது முறையாக சென்ற பொழுது சின்ன இளம் வயது குரு 11 மணிக்கு அங்கே விழா திருப்பலி என்று அறிவித்து விட்டார்கள். நான் ஒரு 11:30 மணிக்கு போகிறேன். போகும்போதே நான் பார்க்குறேன், வரிசையாக ஒரு 200 குருக்கள் உடுப்பை போட்டு நிற்கிறாங்க. 10:30க்கு போகும்போதே அவங்க 10 மணிக்கே குறிப்பிட்ட உடுப்பை போட்டு நிற்கிறாங்க. ஒரு 20 ஆயர்கள் உடுப்பை போட்டு தொப்பியை வச்சு நிற்கிறாங்க. எனக்கு முன்னாடி 2 ஃப்ரெஞ்சு ஃபாதர்ஸ் போகிறாங்க. அந்த திருத்தலத்தினுடைய அதிபர் அவங்கள திட்டுறார், உனக்கு தெரியாது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரணும்னு சொல்லி போய் ஜனங்களோட உட்காருன்னு சொல்லி விரட்டி விட்டார். நான் என்ன ஆக போகுது நம்ம கேட்போம். போனாங்கில் ஒரு வாக்கு, வந்தாங்கில் ஒரு ஆணா, போனால் ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா ஒரு யானை, சரி போய் கேட்போம் ஃபாதர், எனக்கு தெரியாது, எங்கள் ஊர்லெலாம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போனால் போதும் அப்படின்னு நினச்சி வந்தேன் அப்படின்னார். ஓகே போய் உடுப்பு போடுங்கன்னார். நான் உடுப்பு போட்டு ஃபாதர்ஸோடு நிற்கிறதுக்காக போனேன். அப்போ அதே அதிபர் என்கிட்ட இங்கே வாங்க, ஆயர்களோடு சேர்ந்து நீங்கள் பீடத்தில் பூசை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னார். எப்போ நான் சொல்கிறது 1994வது வருஷம். ஒரு நாள் நீங்கள் ஆயராகுவீங்க, அப்போ இங்கே பூசை வச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு அது நிறைவேறியது. இது தனிப்பட்ட முறையில் என் வாழ்வில் நடந்தது. ஆனால் மக்கள் வாழ்வில் நிறைய பார்த்திருக்கிறேன். நிறைய நோயாளிகள் லாரியாக ரயிலாக கொண்டு வருவார்கள். அவர்களெல்லாம் குணம் பெற்று இருக்கிறார்கள். அங்கே வருகிற அந்த புனித நீர், அது சுரண்டி எடுத்த அந்த ஊற்று, அன்னை மரியா அதிலிருந்து பருகு என்று சொன்னார். அது வெறும் மண்டியாக வந்தது, ஆனால் அதற்கு பிறகு ஊற்றாக எடுத்தது. இத்தனை வருடங்கள், 150 வருடங்களாக அது சிறந்த வாழ்வழிக்கும் அருமருந்தாக ஆகியிருக்கிறது. அதுதான் கடவுளுடைய செயல். இப்படி கடவுள் என்னிடம் ஒருவர் கேட்டார்,
இறையியல் பேராசிரியர். என்னுடைய குருமானவர்கள் ஒருத்தர் கேட்டார், ஃபாதர், கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு சொல்கிறீங்க, ஏன் சில இடங்கள் மட்டும் திருத்தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன என்று கேட்டார். அப்போது பூமியில் தோண்டுனா தண்ணி கிடைக்கணும், சில இடங்களில் தோண்டுனா 30-40 அடியில் தண்ணி வருது, சில இடங்களில் 200 அடிக்கு 300 அடிக்கு நீங்கள் போர் போட வேண்டியது இருக்குது, சில இடங்களில் உப்பு தண்ணீர் ஆயிடுது, சில இடங்களில் அமிர்தமாக தண்ணீர் வருகிறது. இதுதான் வேறுபாடு. எனவே கடவுள் தேர்ந்து கொள்கிற சில இடங்கள் புனிதமாக போற்றப்படுகின்றன. அதுவும் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்னை கன்னி மரியா மிகச் சிறப்பானவராக, அவருடைய திட்டத்தில் அவருக்கு ஒத்துழைப்பு தந்தவராக இருந்த காரணத்தினால்தான் அவர் உலகம் முழுவதும் தன் காட்சிகளின் வழியாக எல்லா மனிதரையும், கிறிஸ்தவம் தான் பாகுபாடு பார்க்காத மதம், எனவே எல்லா மனிதர்களுக்கும், தன்னை அண்டி வருகிற அனைவருக்கும் தன் திருமகன் இயேசுவின் அருளை, மூவரு கடவுளுடைய அருளை பெற்றுக் கொடுப்பவர் அன்னை மரியா. இறுதியாக நான் அங்கே படித்து கொண்டிருந்த பொழுது பிரான்ஸ் நாட்டினுடைய டெலிவிஷன், அது ஒரு செக்குலர் டெலிவிஷன், அது ஒரு ரிலிஜியஸ் டெலிவிஷன் இல்லை, அதனால் வழக்கமாக கோயில் செய்திகள்லாம் போட மாட்டார்கள். ஆனால் திடீரென ஒரு செய்தி, லூர்து நகரிலே புதுமை, லூர்து நகர் புதுமை என்று. அதை நான் போட்டு பார்த்தேன். பல ஆண்டுகளாக, ஏறத்தாழ 10 ஆண்டுகளாக ஒருவர் வாத நோயினால் பாதிக்கப்பட்டு படுக்கையிலே இருக்கிறார். அவருடைய மனைவி, அதுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நோய்வாய்ப்பட்டால் விவாகரத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது ஒரு நல்ல பெண்மணி, அதனால புருஷனை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு நாள் அவர் காலையில் மனைவியை கூப்பிட்டு சொல்கிறாரு, என்னை தூக்கி நிறுத்துன்னு. என்ன நீ பைத்தியமா? 10 வருஷமாக உன் காலு பாதத்தில் பூமியில் படலை, உன் காலே வளைஞ்சு போயிடுச்சு, நீ எப்படி நிற்ப? இல்லை, நேற்று லூர்து மாதா என்னைய பார்த்து எந்திரி, நில்லு, நடன்னு சொன்னாங்க, ஒரு சான்ஸ் கொடு, நான் நின்று பார்க்குறேன். சரின்னு அந்த அம்மா தூக்கி விடு, அப்படியே காமிக்கிறாங்க. அப்போ தூக்கி விட்டவுடன் அவருடைய பாதம் தரையில் நேராக நிற்கிறார். அசைக்கிறார், அசைக்க முடிகிறது, நடக்கிறார், நடக்க முடியாது, வீட்டுக்குள்ளே ஓடுறார், ஓட முடிகிறது. உடனே அந்த மகிழ்ச்சியிலே அவர் அந்த நகருடைய தெருக்களிலெல்லாம் ஓட ஆரம்பிக்கிறார். அப்பொழுதுதான் அந்த டெலிவிஷனே வந்து அதனை ஒளிபரப்பியது. எப்படி அன்னை மரியா இறைவனுடைய வரங்களை பெற்றுத் தருவதில் முதல் நபராக இருக்கிறார் என்றும் அன்னை மரியாவை கொண்டாடுகிற நீங்கள், அவருடைய பரிந்துரையை தேடுகிற உங்களுக்கு அனைத்தும் கிடைக்க நான் ஜெபிக்கிறேன். நான் இங்கே வந்த பிறகு உங்களை பற்றி பெருமையாக கேள்விப்பட்டேன். இந்த ஊரில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, பெண் கல்வி போற்றப்படுகிறது, பெரும்பான்மையான பெண் பிள்ளைகள் பட்டதாரிகளாக இருக்கிறார்கள். பெண் பிள்ளைகளுக்கு செய்வதற்கு பெற்றோர்கள் கவலைப்படுவதே இல்லை. அதுபோல் கால்பந்துக்கு என்று 5 விளையாட்டு மைதானங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதனை விசுவாசத்தால் வெற்றி கொள்ளுகிற பாங்கு, மனத்தின்மை இருக்கிறது. ஒக்கி புயல் ஏற்படுத்திய சோகம், இந்த சோகத்தையும் கடந்து இவர்கள் இன்று வந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு கிறிஸ்தவம் தருகிற அடிப்படையான நம்பிக்கை என்று என்னிடம் தந்தை சர்ச்சில் பகிர்ந்து கொண்டிருந்தார். எனவே எப்படி கிறிஸ்தவத்தால் வாழ்கிற நீங்கள் விசுவாசத்தால் நீதிமான் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தால் கடந்த காலங்களிலே பிழைத்திருக்கிற நீங்கள் தொடர்ந்து எதிர்காலத்திலும் விசுவாசத்தால் பிழைக்க வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும். அதற்கு தேவையான, உங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் இறைவனிடமிருந்து பெற்றுத்தருகிற நம் அன்னை லூர்து அன்னை தொடர்ந்து உங்களுக்கு பெற்றுத்தருவாராக. இறையருள் உங்களை காப்பதாக. ஆமென்.